पूर्णमादाय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यताम्। फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் யோக சுதாகரம் சதாசிவ பிரம்மேந்திர எழுதின விற்பி பார்த்துட்டு இருக்கோம். யோக விற்பி இதில் 2வது பாதம் சாதனா பாதம். சாதனா பாதத்தில் நேற்று கிளாஸ் 40வது சூத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். யம நியமங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணிட்டோம், யமத்தை பற்றின சித்தி அடைஞ்சா என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தாச்சு. இந்த 40வது சூத்திரத்துல இருந்து நியமங்கள் சௌச்சம் சந்தோஷம் இது மாதிரி நியமங்கள் 5 இருக்கு. இந்த 5ஓட ஸ்திரத்தன்மை, ஒருத்தர் நல்லா ஸ்திரமா எஸ்டாப்ளிஷ் ஆனா என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 40வது சூத்திரம் நியமத்துல முதல் இது சௌச்சம். சௌச்ச சித்தினால என்ன கிடைக்கும்? சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைர் அசம்சர்கஹ. சௌச்சாத் ஸ்வாங்க ஜுகுப்சா பரைர் அசம்சர்கஹ. சௌச்சத்துல ஸ்திரமா ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னும் போது அந்த மார்க்கத்துல போகும்போதே ஸ்வாங்க ஜுகுப்சா. ஸ்வா அங்கம்னா ஸ்வ அங்கம் ஸ்வாங்கம். தன்னுடைய அங்கங்கள்ல அவனுக்கு என்ன உண்டாகும்? ஜுகுப்சான வெறுப்பு உண்டாகும். முதல் ஸ்டெப் இதுதான். நம்ம தேய்ச்சி குளிக்கிறதோட தாத்பரியம், மடியோட தாத்பரியம். நிறைய பேர் மாமா மாமிகள் நிறைய பேர் மடி, அது மாமிகள் தான் முக்கியமா. மடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறவங்க இருக்காங்க. அப்ப மடியோட தாத்பரியம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எல்லா இடத்துலையுமே அதான் நடந்திருக்கு. பெரியவங்க பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கான்செப்ட் எதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்காங்களோ அது எல்லா கான்செப்டும் பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு விட்டுட்டு சாரத்தை விட்டுட்டு சக்கையை பிடிச்சுக்கிட்டோம் நம்ம. அப்ப சௌச்சம் பண்ண 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 நமக்கு நல்லா 2 காலம் 3 காலம் ஸ்நானம் பண்றோம். திரும்ப 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 பார்த்தீங்கன்னா அழுக்காகிக்கிட்டே இருக்கு. இந்த தேகம் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு. இதை பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும்? தன்னுடைய அங்கத்துல அவனுக்கு என்ன உண்டாகும்? ஸ்வாங்கத்துல ஜுகுப்சான்னு சொல்லக்கூடிய வெறுப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுவான். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தேகம் எப்படியோ அசுத்தமானதோ அதே மாதிரிதான் மற்றவர்களோட தேகம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தோட தேகமும் அப்படிதான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட தேகத்திலேயே ஒருத்தனுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னா இன்னொருத்தரோட தேகமும் என்னாகும்? வெறுப்பு வந்துடும். அப்ப அவனுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற தேகத்துல பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும்? வெறுப்பு உண்டாகும். அப்ப தேகங்களே வேண்டாம் அப்படின்ற நிலை உண்டாகும். இதுதான் முக்கியமான தாத்பரியம். ஐயோ சாவி வேணவே வேணாம், நமக்கு இந்த தேகமே வேணாம், ஒரு ஸ்மெல் நாட்டம் பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வைராக்கியம் உண்டாகும். இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வந்துருங்க அடுத்தது பாஷ்யத்துக்கு ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறேன். நேற்று ரொம்ப நான் சொல்லிட்டேன், வேணாம் இதுக்கு மேல சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சௌச்சம் அப்படின்றதுக்கு அர்த்தம் விருத்திகாரர் சொல்றார் சதாசிவ பிரம்மேந்திரர். சௌச்சம் ஆச்சரத்தக யோகினக. சௌச்சம் ஆச்சரத்தோ யோகினக. சௌச்சத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடிய யோகிக்கு ஸ்வசுத்திம் அபஷ்யதா. ரொம்ப முக்கியமா சொல்றார். ஸ்வ
ஸ்வாசுத்தி அசுத்தி அசுத்திம் அபஷ்யதக, தன்னுடைய தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தியை பார்க்காத காரணத்தால் தேய்ச்சி 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 குளிச்சு 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 ஒன்னும் சுத்தி ஆக மாட்டேங்குது சனிய. அப்படியே தான் இருக்கு. என்ன ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குளிச்ச மாதிரி இல்லை. அப்படி பார்த்தவன் என்ன பண்ணுவான், அசுத்தத்தை பார்த்தவனுக்கு ஜுகுப்சா பவதி, ஜுகுப்சான்னு சொல்லக்கூடிய வெறுப்பானது, நிந்தனையானது உண்டாகுது, நிந்தா உண்டாகுது. ஐயோ சாமி, இந்த ஏன் சாமி இந்த தேகம் கொடுத்த, ஒரே கஷ்டமா இருக்கே சாமி அப்படின்னு இதுல நிந்தனை உண்டாகும், வெறுப்பு உண்டாகும். அசுச்சி ஸ்வபாவோ அயம் காயக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசுச்சின்னு சொல்லக்கூடிய அசுத்தம் தான் இந்த காயம்னு சொல்லக்கூடிய தேகத்துக்கு ஸ்வபாவம். இந்த காயம் சதா வந்து பாத்தீங்கன்னா அசுத்தத்தை தான் இருக்கும், அசுத்தம் தான் இதோட சுபாவம். அப்ப சுபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. யாரா இருந்தாலும் ஒன்னுத்தோட சுபாவத்தை வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைத்தல் என்பது சம்பவமே இல்லை. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இது சம்பவம் இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தக ஆகையினால். அப்ப இந்த தேகத்தோட சுபாவம் அசுத்தம். இந்த தேகத்தை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, சுத்தப்படுத்தவே முடியாது. ஏன் சுபாவத்தை மாத்த முடியாது, அக்னி சுடும், அது அக்னி சில்லுன்னு இருக்குன்னு மாத்த முடியாது. மிளகா காரம்னா என்ன பண்ண முடியாது, டெம்பரவரியா வேற ஏதாவது சாப்பிட்டு ஒரு இனிப்பு மாதிரி ஆக்கலாம் முடிய, ஆனா அதோட சுபாவத்தை மாத்த முடியாது. இந்த தேகம் அசுத்தம். அப்ப இதோட சுபாவத்தை நீங்க என்னதான் சாண்டல்வுட் சோப்பு போட்டாலும், என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் இதை மாத்தவே முடியாது. ஆகையினால் அத்தக ஆகையினால் தஸ்மின் நவபிஹி சித்ரைஹி நிரந்தரம் ஸ்ரவத்சு. நவபிஹி அப்படின்னா 9 விதமான சித்ரைஹி, 9 சித்திரங்கள், ஓட்டைன்னு அர்த்தம். 9 ஓட்டை. என்ன 9 ஓட்டை என்னது, 2 கண்ணு, காலையில் எந்திரிச்சோன்னே அழுக்கு வருது, அதுக்கப்புறம் 2 காது, அதுலேயும் வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி பார்த்தா தெரியும், பட்ஸ் போட்டு எடுத்தா அழுக்கா இருக்கு. அதுக்கப்புறம் 2 மூக்கு, சொல்லவே வேணாம், ரன்னிங் நோஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கஷ்டம். அப்புறம் வாய் 2 4 6 7, மொத்தம் மேலே 7. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூத்திரஸ்தானம், அதுக்கப்புறம் மலத்வாரம், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 9 துவாரங்கள். இந்த 9 துவாரங்கள் நவபிகி சித்ரைஹி, 9 துவாரங்கள் மூலமா நிரந்தரம் ஸ்ரவத்சு, டெய்லி வலிஞ்சுக்கிட்டே இருக்கு, லீக் ஆகிட்டே இருக்கு. ஸ்ரவத்சு அப்படின்னா லீக் ஆகிறது, நல்லா லீக் ஆகிட்டே இருக்கு. என்னது, மலேஷு, மலம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அழுக்கு வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா. அது மட்டும் இல்லாம ரோம கூப்பைர் அசங்கியாதைஹி கிண்ணே காத்ரே, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில் அடங்காம வந்து பாத்தீங்கன்னா சின்ன 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 ரோம மயிர்கால்கள் நம்ம சொல்லுவோம்ல, ரோம கூப்பறைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன மயிர்கால்கள், ஓட்ட ஹோல்ஸ் ஃபுல்லா, பாடி ஃபுல்லா இருக்கு. இப்ப ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும், வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாடி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, சுத்தமா அதுல இருந்து வியர்வைகளா வந்து பாத்தீங்கன்னா கிண்ணே காத்திரே, நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வியர்வைகளா வலிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தேகத்துல கோநாம கேதேன பிரக்ஷாலயித்தும் சக்னியாத், எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோநாம அகேதேன துக்கம் இல்லாம ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இதை சுத்தப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தப்படுத்தவே முடியாது. எப்ப பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ முடி கொட்டுது. பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் இன்னைக்கு கூட ஒண்ணு பார்த்தேன், யூடியூபை திறந்தாவே முடி கொட்டுதா, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு இந்த லேகியம் சாப்பிடுங்க, அந்த லேகியம் சாப்பிடுங்க. ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே கருவளையம் விழுந்துருச்சா, ஸ்திரீகளுக்கு தான் ரொம்ப அபிமானம் இல்லை, புருஷர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பரட்டை. புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாடைங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. தலை சீவுறது இல்லை பாருங்க, எல்லா ஒய்ஃபுக்கும் பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தலை சீவுறது இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருப்பாங்க புருஷர்கள்லாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், பரதேசி மாதிரிதான். ஆனா ஸ்திரீகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பார்த்து 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 ஐயோ முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, பெரிய துக்கம். அதுக்கப்புறம் கருவளையம், யாராவது என்ன டல்லா இருக்கீங்க, அவ்வளவுதான் போச்சு, டல்லா இருக்கேன் நான், அவ்வளவுதான்.
இந்த ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில்மெண்ட் போடுறது, ஏதாவது ஃபேஷியல். ஐயோ, ஒரு ஜோக் ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா இப்பதான், என்ன திரத்திட்டு வராங்கப்பா அப்படின்னு தங்கச்சி வந்து அக்காட்ட சொல்றா. என்ன திரத்திட்டு 4-5 பேர் திரத்திக்கிட்டு வராங்க, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னா. ஒண்ணும் பண்ணாத, போய் ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு போய் நில்லு அப்படின்னு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தா பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னு. இப்ப எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியல. எல்லாம் பேஸ்ட் போட்டு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கோட்டிங், செகண்ட் கோட்டிங், தேர்ட் கோட்டிங் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்களேன். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, உண்மையை ஏத்துக்கிறதுக்கு நமக்கு தயாராகவே இல்லை. எல்லா விஷயத்திலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பொய்ய நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இதோட நேச்சர் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம், ஞானமும் யோகமும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டவர்த்தனமா வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்ல ஆரம்பிக்குது. இது என்ன இப்படிதான், இதோட சுபாவம் இதுதான். வியர்வை வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரியா இருக்கிறத நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது முடியாது. அப்ப கஷ்டப்பட்டு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வெல்ட்ரி பிஞ்சு கிடைச்சது, நான் எடுத்து கண்ணில் வச்சுக்கலாம். ஏதாவது நான் இதெல்லாம் வந்து என்னோட பூர்வாசிரமத்துல எங்க அக்காங்கெல்லாம், என்னோட 2 அக்கா இருந்தாங்க. இவங்க எல்லாம் எங்களை படுத்தி எடுத்தது. சின்ன பசங்களா இருப்போம். எங்களை வேலை வாங்கி ஏதாவது இது இருக்குல்ல, பீர்க்கங்காய் தோலை வந்து பாத்தீங்கன்னா சீவனாங்கன்னா, ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் சட்னி அரைக்காம இருப்பாங்க. நமக்கு சட்னி கிடைக்க போகுது. சட்னி எல்லாம் கிடைக்காது, முகத்துல போட்டு ஃபேஷியல். வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்தா வெள்ளரிக்காய் எடுத்து கண்ணில் அங்கங்க வச்சுக்கிறது. ஐயோ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா கேரட்டுக்கு இது பண்ணோம்னா கேரட்டுக்கு மேல எல்லாம் கிளீன் பண்ணி அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்து மேல வச்சுக்கிறது. நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கஷ்டப்படுறோம். எவ்வளவு கஷ்டம் இதை மெயின்டைன் பண்றது. அப்போ யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் இல்லாம இதை சுத்தப்படுத்துறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா முடியறதில்லை. மெயின்டெனன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன சனக சனதானந்தி முனிவர்கள் வந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பார்வதி அம்மா என்ன பண்ணாங்க, ஹஸ்பண்டோட சிவபெருமானோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நகர்வலம் போயிட்டு வருவோம், அப்படியே ஊர் சுத்திட்டு வருவோம், ஜாலியா ஹஸ்பண்டோட ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம், லாங் ட்ரிப் எங்கேயா போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்தாங்களாம். வந்துட்டு இருக்கும் போது இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோபமாச்சு. பரமேஸ்வரனும் பரமேஸ்வரியும் வரும், இந்த 4 பசங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணை மூடிட்டு நாங்க வர்றதை வந்து பார்த்து எந்திரிச்சு மரியாதை கொடுக்காம அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை சபிக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டார். சரி ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு. அவருக்கு தெரியுமா என்ன சர்வக்கியராச்சு, ஏதாவது பண்ணிக்கோமா அப்படின்ட்டு இந்த 4 பேரையும் கூப்பிட்டு, நீங்க 4 பேரும் என்ன ஆகணும், ஒட்டகமா ஆகட்டும் அப்படின்னு படத்தை இது பண்ணிட்டாங்க. ஒட்டகமா ஆகட்டும் அப்படின்னா 4 பேரும் சனக்க சனந்தனாதிகள் 4 பேரும் ஒட்டகம் ஆயிட்டாங்க. ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அம்மா போயிட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஒரு ரவுண்டு வராங்க. வரும்போது நம்ம 4 பேரை வந்து சபிச்சோம்ல, அவங்க எப்படி இருக்கான்னு பார்ப்போம், இந்த முறை அகங்காரம் அடங்கியிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ரூட்ல வராங்க. வந்தா 4 ஒட்டகங்களும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்துதி பண்ணி, அம்மா பெரிய கைகரியம் பண்ணிட்டீங்க, ஆஹா ஓஹோன்னு. அம்மாவுக்கு ஒரே ஷாக், என்னடா நம்ம வந்து சபிச்சோம், பனிஷ் பண்ணியிருக்கோம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஸ்துதி பண்றாங்களே, என்னப்பா நான் பனிஷ் பண்ண, கஷ்டப்பட்டீங்களா? கஷ்டமே இல்லை, ரொம்ப சுகமா இருக்கு எங்களுக்கு. ஏன் அப்படின்னா, மனுஷ சரீரத்துல இருக்கும் போது காலையில எழுந்திரிச்சோம், குளிக்கணும், பிரஷ் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும், 3 வேளை ஸ்நானம் பண்ணணும், எல்லாம் சௌச்சத்தை பண்ணிட்டே இருக்கணும். யூரின் பாஸ் பண்ணா கை வாஷ் பண்ணு, டாய்லெட் போயிட்டு வந்தா 3 வாட்டி வாஷ் பண்ணு, குடி, ஸ்நானம் பண்ணு, இதெல்லாம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டகத்துக்கு இருக்கான, ஒட்டகத்துக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அம்மா ரொம்ப பெரிய கைங்கரியம் பண்ணிட்டீங்க, ஆனந்தமா நின்ன மாதிரியே யூரின் பாஸ் பண்றோம், நின்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், குளிக்கிறது இல்லை, எப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சிந்தனையிலேயே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னாங்க. அப்ப அதனால யோசிச்சு பாருங்க, அனிமல்ஸா இருந்தா மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் 0. நம்ம மனுஷனா இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ரொம்ப மெயின்டெனன்ஸ், இந்த பாடியை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா அகேதேன பிரக்ஷாலயித்தும் சக்னுயார், யாருப்பா வந்து பாத்தீங்கன்னா துக்கம் இல்லாம இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்த முடியும்? அப்ப ஒவ்வொரு முறையும் சுத்தப்படுத்தும் போதும் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் வந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தது உக்தம், அது சொல்லப்பட்டும் இருக்கு. நவச்சித்திர கிருதா தேகாஹா, 9 ஓட்டைகள் உள்ள
இந்த தேகத்திலிருந்து ஸ்ரவந்தி கட்டிகா இவ, எப்படி ஓட்டை உள்ள பானை 9 ஓட்டை பானையில போட்டோன்னு வச்சுங்களேன், இந்த பானை வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துனா ஒழுகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா 9 ஓட்டை உள்ள பானை. இந்த பானை வந்து பாத்தீங்கன்னா ஒழுகிட்டே இருக்கு, லீக் ஆகிட்டே இருக்கு. பாக்ய சௌச்சைர் ந சுத்தியந்தி, பாகியத்திலிருந்து நம்ம வெளியில இருந்து பண்ணக்கூடிய சுத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு யூஸ்லெஸ், ஒன்னும் ஆகிறது இல்ல. ந அந்த சௌச்சம் து வித்யதே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே சுத்தப்படுத்த முடியல. அதே மாதிரி உள்ள ஏதாவது சுத்தப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளையும் சுத்தப்படுத்த முடியவில்லை. வெளியிலயும் சுத்தமாகிறது இல்ல, அதனால உள்ளையும் சுத்தமாகிறது இல்ல, சதா அசுத்தத்தோட தான் இருக்கு. ஏவம் ஸ்வகாயே ஜுகுப்சாவதா, இந்த விதமா தன்னுடைய தேகத்துல தன்னுடைய காயத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் வெறுப்பை உடையவனா ஆகின்றானோ, ஜுகுப்சாவதா, எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட தேகத்துல சுவகாய தன்னுடைய தேகத்துல என்ன பண்றான், வெறுப்பை அடைகின்றானோ, பரகாயா ஏதாதிருஷா இதி, பரகாயா ஏதாதிருஷா இதி, வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா இதே மாதிரிதான் எல்லா தேகங்களும் அப்படின்னு. ஒரு பானைக்கு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்றோம்ல, அதே மாதிரி என் தேகம் எப்படியோ அதே மாதிரி தான் எல்லா தேகங்களும். இதை வந்து என்னோட ஆச்சாரியார் சொல்லி கொடுத்தார். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் ஏஜ்ல சுவாமிகிட்ட போய் சேரும்போது 23 வயசு என்னோட சுவாமிகிட்ட நான் போய் சேரும்போது, இந்த ஏஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் பண்ணணும். அப்ப பெண்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணுவோம், காயத்ரி நிறைய பண்ணுவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கூடுற இடத்துக்கு போக மாட்டோம், பக்கத்துல போக மாட்டோம், தூரத்திலே விலகி நிற்போம். எந்தெந்த ஏரியாலாம் நாங்க இன்ட்டு பண்ணி வச்சிருப்போம், ரொம்ப மோசமான ஏரியா, அந்த இடத்துல போனா நம்மளுடைய வாசனைகள் வெளிப்படும் அப்படின்னா அந்த இடத்துக்கே போக மாட்டோம். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க, ரிஷிகேஷ்ல ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பண்டாரான்னு ஒன்று பண்ணுவாங்க. பண்டாரால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷிகேஷ்ல பண்டாரானா எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுக்குற சாதுக்களுக்கான போஜனம், நல்ல போஜனம் கிடைக்கும், நல்ல போஜனம், நல்ல தட்சணை கிடைக்கும். ஆனால் சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா போகவே மாட்டோம். நல்ல ஃபுட்டு கிடைக்கும் ஆனால் போக மாட்டோம். அந்த அன்னக்ஷேத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டியும் தாலும் கொடுத்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு மிதக்கும், சுடு தண்ணியாக இருக்கும், ஒரு மிளகா கிள்ளி போடுவாங்க, அவ்வளோதான் இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டு காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டுட்டு இருப்போம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பண்டாரா போக மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல காயத்ரி பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரிகால காயத்ரி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சென்சிட்டிவாக இருக்கும் மனசு. ஒரு சின்ன தோஷம் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபுட்டு எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இமீடியட்டாக எங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த தோஷம் வந்து கண்டிப்பாக தெரியும். மனசோட விகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக தெரியும். ஒரு ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம்னு தெரியும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசா மாறுது, குடிக்கிற தண்ணி தான் பிராணனா மாறுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு வருவோம், நல்ல மாத்தியானிக்க சந்தியா பண்ணியிருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தியானிக்க சந்தியானா 300 காயத்ரி பண்ணுவேன். 300 காயத்ரி பண்ணிட்டு நல்லா ஆனந்தமா இருப்போம். போய் ஒரு ஃபுட்டை சாப்பிட்றோம்னு வச்சுங்க, நல்ல நெய் போட்டு நல்ல மால்புவாவும் நல்ல பூரியும் பன்னீர் சப்ஜியும் நல்ல பாஸ்மதி ரைஸும் புலாவும் சாப்பிட்டு ஆனந்தமா வந்தோம்னு வச்சுங்க, போயிட்டு அரை மணி நேரத்துக்குள்ளார அந்த ஃபுட்டு என்ன பண்ணுன்னா மனசுல விகாரத்தை உண்டு பண்ணும். காமத்தினால் சம்பாதித்த உணவு காமத்தை உண்டு பண்ணும், குரோதத்தினால் சம்பாதித்த பட்ட அந்த திரவியத்துல வந்த உணவு குரோதத்தை உண்டு பண்ணும். அப்ப மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்ணப்பட்ட அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மோகத்தை உண்டு பண்ணும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்த விகாரம் தெரிஞ்சதுனால நாங்க என்ன பண்ணுவோம், போக மாட்டோம், பண்டாரவே போக மாட்டோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்பமா, ரொம்ப பணமே இருக்காது, எந்த ஒரு சோப்பு வாங்குறது கூட இருக்காது, அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா போக மாட்டோம். ஏன் அப்படின்னா தெரியும் மனசுல விகாரம் உண்டு பண்ணும் அப்படின்னு. அப்ப என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படும் இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தில் அனாதி காலத்துல இருந்து வர வாசனைகள் என்ன பண்ணும், பிறரோட தேகத்தை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு கவர்ச்சி தெரியும். ஆஹா இந்த தேகம் நல்லா இருக்கே, ஒரு சௌந்தரியமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் யாராவது போனாங்க அப்படின்னா இந்த கள்ள மனசு இருக்கு பாத்தீங்களா, வெளியில வந்து பாத்தீங்கன்னா திரிபுன்றம் போட்டிருக்கோம், நல்ல ருத்ராட்சத்தை போட்டிருக்கோம், பவித்திரமா வெள்ளை வஸ்திரத்தை கட்டிட்டு நான் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஆனா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மனசு கள்ள மனசு, ரொம்ப கள்ளம். இதுக்கு என்ன பண்ணும், யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பார்த்து ரசிக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க வாசனை. அப்ப எங்க ஆச்சாரியாட்ட சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேட்போம், சுவாமி என்ன சுவாமி பண்றது, என்ன காயத்ரி பண்ணினாலும் இது இருக்கே அப்படின்னு. சுவாமி சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதிபக்ஷ பாவனை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்ந்தது. உங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் சேஃபா ஆக்கணும் அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனையை வந்து பாத்தீங்கன்னா யார் திருடமா வச்சிருக்கிறானோ, எனக்கு இன்னும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை தான் சேஃப் ஆக்கிக்கிட்டே இருக்கு. இப்பவும் சேஃப் ஆயிட்டு, இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்துல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு என்ன உண்டாகணும் அப்படின்னா, எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேகத்துல வைராக்கியத்தை அடையலையோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா அந்தர்முகமா போய் ஆத்மானுபூதி பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தேகத்துல வைராக்கியம் வரணும், பிறர் தேகத்துல வைராக்கியம் வரணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா ஸ்நானம் பண்ணும்போது நான் டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்றேன். நான் டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட காலையில எந்திரிச்சதுல இருந்து ரொட்டீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு இதையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, ஐயோ இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நாறுதே. சில சமயம் வந்து மசாலா சாப்பிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா மலம் நாறுது, மூத்திரம் நாறுது, இந்த ஸ்வெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நாறுது, எல்லாம் நாறிக்கிட்டே இருக்கு, லீக் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணாலும் முடியுதா? யோசிச்சு பாருங்க, முடியவே மாட்டேங்குது. அப்ப இந்த தேகம் இப்படி இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன், எங்க ஆச்சாரியார் சொல்லி கொடுத்தது அதேதான் எங்க சாஸ்திரத்துல சொல்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற எல்லா தேகங்களும், எல்லா தேகமும் இப்படிதான். ஐஸ்வர்யா ராயா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற அரம்பா ஊர்வசியா இருக்கட்டும், எந்த தேகங்களா இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட் அண்ட் பேஸ்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்மெல்ல நான் என்னால கிரகிக்க முடியல, என்னால சகிக்க முடியல அப்படின்னா என்னோட அக்கில வந்து நான் ஸ்மெல் பண்ணிட்டு ஐயோ ஸ்மெல் வேக, இதே தானே எல்லாத்துக்கும். அப்ப கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான், இதே தான். ஆனா வெளியில வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேப்பம் போட்டு மறைச்சு வச்சிருக்கோம், பெயிண்ட் அடிச்சு டிங்கரிங் பட்டி எல்லாம் பார்த்து என்ன பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கோம். எனக்கு என்ன ஸ்தனம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியுது, கொஞ்சமா தெரியுது. ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு, இவ்வளவுதான் ஸ்தனம். இதை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு மூடி மறைச்சு ஒரு அழகா காட்டி மார்க்கெட்டிங் வந்து அனாதி காலத்துல இருந்து மார்க்கெட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. இதே ஒரு ட்ரைபல் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரியில போயிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும். நான் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நர்மதா பரிக்கிரமத்துல மகாராஷ்டிராவும் இந்த மத்திய பிரதேசம் சங்கமிக்கிற இடத்துல ஒரு காட்டுக்கு நடுவுல சுல்பானி ஜாடி அப்படின்னு ஒரு காடு. அந்த காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூடா பர்சன்ஸ் இருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் என் கூட ஒரு பையன் இருந்தான், வயசு பையன். 2 பேரும் போய் அந்த காட்டுக்கு நடுவுல போய் ஈவினிங் போய் சேர்ந்தோம். ஒரு ஸ்நானம் பண்ணோம். ஸ்நானம் பண்ண மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு 4-5 பெண்கள் வந்தாங்க. டக்குன்னு அவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. எங்களுக்கு பதறி போய் என்ன பண்ணோம், நாங்க கொஞ்சம் ஐயோ பெரிய ஷாக். எங்களுக்கு இது மாதிரி ஒரு இதை தெரியாது. பதறி அடிச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம், 2 பேரும் வேற பக்கம் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளார வந்து ஒரு இடத்துல நாங்க தங்கணும். தங்குற மாத்திரத்துல ஒரு பையன் வந்தார். அவர் சொன்னார், சாமி இங்க சிங்கம்லாம் இருக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில எல்லாம் கொஞ்சம் தள்ளி எல்லாம் போய் படுத்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வாசல்ல வந்து படுத்துங்க, நான் உங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு, சாமி எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போக வேண்டியிருக்கு, காலையில வந்துடுறேன் சாமி, நீங்க இருந்துங்க, ஒய்ஃப் வந்து எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசு ரொம்ப கம்மியான பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு, ஒரு சின்ன கை குழந்தை, ஒரு சின்ன 2 குழந்தைங்க இருந்துச்சு, சின்ன குழந்தை. அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி இருங்க, நீங்க 2 பேரும் இருங்க, நான் பிக்ஷா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அவங்களும் ஆஃப் நியூடு, சும்மா கீழே வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே ட்ரெஸ் லைட்டா போட்டிருக்காங்க, மேல வந்து பாத்தீங்கன்னா மார்பகங்கள்லாம் தெரியற மாதிரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. ஃபுட்டு கொடுத்தோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மனசுல விகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு. விகாரமே இல்லை. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப வந்து நம்ம எதையாவது பெண் குயினுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பெண் குயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ சம்திங் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளார ஏதோ தோணுமா, கியூரியாசிட்டி. இப்ப நாட்டுக்குள்ளார என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கியூரியாசிட்டியை அதிகப்படுத்தி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சதைதான் ஃபிளஷ் தான்றதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள இது பண்ணாமையே ஒரு கவர்ச்சி ஆக்கி என்ன பண்ணிட்டோம், இதேதான் இந்த ஸ்கின்னு தான், இதேதான் இதுல இருந்து வடிகிற மாதிரியே தான் வேர்வை வடியும், இதுல இருந்து வேற எதுவுமே நடக்காது, இந்த ஃபிளஷை வச்சுக்கிட்டு நம்ம மோட்சத்தை அடைய முடியாது.
வெறும் சங்கல்ப நிவர்த்தி மட்டும்தான் நடக்குது. சுகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சங்கல்ப நிவர்த்தி மட்டும்தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா பேசுவார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த விஷயம், இப்ப நான் பேசுற விஷயத்த எல்லாத்தையும் என்னோட ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட பேசுவார். நான் கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆயிருக்கேன். அப்படி ஆகும் போதெல்லாம் வாசனைகள் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா வில்ல இழுத்துக்கிட்டு வரும்போது அவர் சொல்லுவார், இந்த சரீரத்தை தாண்டாம உனக்கு மோட்சம் கிடைக்காது, சரீரத்தை தாண்டாம மோட்சம் கிடைக்காது, சரீரத்தை தாண்டியே ஆகணும். எந்த சரீரம்? என்னோட சரீரத்தையும் தாண்டணும், மற்றவங்களோட சரீரத்தையும் தாண்டணும். சரீரம் என்னது? வாஸ்தவத்துல எந்த சரீரமா இருக்கட்டும் வெறும் ஃபிளஷ் தான், வேற எதுவுமே இல்லை. இந்த ஃபிளஷ் வந்து பாத்தீங்கன்னா தனியா வச்சுக்கிட்டா அது வந்து சுகம் கிடைக்குமா? ஒரு டெட் பாடி செத்து போச்சு, ஒரு பாடி செத்து போச்சு, அதோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுகம் கிடைக்குமா? சுகம் கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடியில இருக்கிற சைத்தன்யம் தான் சுகம். அந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா வாஸ்தவத்துல அந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா சுகம் இல்லை. எந்த டெட் பாடியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உயிர் இல்லை அப்படின்னா எவ்வளவு சௌந்தரியமா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுகம் கொடுக்காது. அப்ப வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா பாடி சுகம் இல்லை, பாடியில இருக்கிற ஆத்மாதான் சுகம். பாடியில இருந்து ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடும், டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார், என்னோட சுவாமி சொல்லுவார், ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க சாதகர்கள் என்ன பண்ணணும், தன்னோட வியர்வையை வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் எல்லா இடத்துலயும். தன்னோட யூரினை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். இதுதான். தன்னோட ஃபிளஷ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது பிளேட் ஏதாவது பட்டுருச்சு, ரத்தம் வருது அப்படின்னா இதுதான். இந்த ரத்தம் தான் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும், ஃபிளஷ்க்கு நடுவில் ரத்தம் இருக்கும். மேல எங்கேயாவது ஸ்கின் போச்சு அப்படின்னா பார்க்கணும். இந்த ஸ்கின் மேல இருக்க ஸ்கின் போச்சுன்னா உள்ள எல்லாம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், நம்ம சௌந்தரியம் சொல்றது எல்லாம் அப்படின்னு திரும்ப 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 என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்க ஆச்சரியார் சொல்லுவார், என்னது நான் நேற்று சொன்ன பாத்தீங்களா, மலம் கட்டுனா உடல் கட்டும். என்னோட ஆச்சரியார் வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேத டாக்டர். அவர் ஆயுர்வேதம் நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்து. அவர் சொல்லுவார், யாருக்காவது உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மலம் கட்டணும். டிசென்ட்ரி ஆச்சு அப்படின்னா சரீரம் ஏறாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மலம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிளஷ்ஷா இருக்கு, ஃபிளஷ் தான் மலமா ஆகுறது. டிசென்ட்ரி ஆச்சுன்னா போச்சு, 3 நாள் ஆச்சுன்னா போதும், பாடி எல்லாம் கரைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா எலும்பும் தோல் ஆயிரும். அப்ப மேல இருக்க ஃபிளஷ் எல்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு தான். இதுல என்ன சௌந்தரியம் இருக்கு? இதுல என்ன சௌந்தரியம் இருக்கு? கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பாலும் இதுவும் சாப்பிட்டோம் அப்படின்னா, ஆப்பிளும் பாதாமும் பிஸ்தாவும் சாப்பிட்டோம்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் கவர்ச்சியா வரும், கொஞ்சோண்டு மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் க்ளோ ஆகும். இதுதான். அப்ப வந்து அன்னமய கோஷம் அன்னத்தினால உண்டானது. இதேதான் இங்கேயும் இருக்கு. இதே மாதிரி என்னைக்காவது வீரியம் ஸ்கலனம் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், எங்களுக்குலாம் வந்து சந்தியாவந்தனம் பண்றவங்களுக்குலாம் ஒரு நியமம் வச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா வீரிய ஸ்கலனம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஏதாவது ஆயிருக்கு, ஏதோ ஒரு சம்பந்தத்தினால ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ வீட்டை வந்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஏன்னா எங்களோட ரூம்ல வந்து பூஜா மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு சுவாமி வச்சிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு எதிர்க்க மாதிரி தான் படுத்திருப்போம். ராத்திரியில் ஏதோ சம்திங், ஏதோ ப்ராப்ளம், ஏதோ பழைய இது இல்லைன்னா ஃபுட்டோட ப்ராப்ளம், வீரியஸ்கலனம் ஆச்சு அப்படின்னா வீட்டையே சுத்தப்படுத்திக்கிட்டு இருப்போம். நான் யூஸ் பண்ண எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போடுறது, மொத்தத்தையும் ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு மாதிரி ஒரு கூச்சம், சரி என்னடா அது அப்படின்னு. அந்த வீரியத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், இந்த பாடி கிடைச்சிருக்கேன். என்னோட சிஸ்டர்ஸை பார்த்துருக்கேன். எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, பூர்வாசிரமத்துல சிஸ்டருக்குன்னு தனி அந்த மென்சஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரூம் கட்டி வச்சிருப்பாங்க. மூணு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்காங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருப்பாங்க. எங்களை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே விட மாட்டாங்க. எங்க சுவாமி சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா, மலம் கட்டுனா வந்து பாத்தீங்கன்னா பிளஷ் சதை, இந்த மாமிசம் உருவாயிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்சஸ் வந்து தடுத்து நிப்பாட்டினா என்ன ஆயிடும், சோனித்தம் வந்துடும். அதுல இருந்துதான் சுக்லமும் சோனித்தமும். நம்ம எதை வந்து கையில என்னால வச்சுக்க முடியாதோ, பவித்திரமா வைக்க முடியாதோ, வீரியத்தை எடுத்து இது பவித்திரம்னு என்னோட செமன் எடுத்து நான் கையில வச்சுக்க முடியுமா? சோனிதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மென்சஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ அதை தொட்டா அபவித்திரம்னு தூரத்துல வச்சிருக்கோம். ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸ்திரீகள் தானே வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்றாங்க, சுத்தமா ஃபீல் பண்றது இல்லை, ஒரு கில்ட்டி இருக்கும் மென்சஸ் டைம்ல. அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இந்த ரெண்டும் சுக்லமும் சோனித்தமும் சேர்ந்து அபவித்திரமான ரெண்டும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகமே உண்டாயிருக்கு. இதுல போய் ஒருத்தனுக்கு சௌச்ச புத்தி வருமா? மலமும் மூத்திரமும் இருக்கிற இந்த தேகத்திலையும் காரணமும் அசுத்தம், காரியமும் அசுத்தம்.
அப்படிப்பட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து தேகத்துல வந்து சௌச்ச புத்தி வருமா அப்படின்னா வராது. அப்ப எந்த அளவுக்கு இந்த என்னுடைய தேகத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணுவா நான் பாக்குறேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல் வலிக்குது அப்படின்னு நான் இன்னைக்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பாக்குறேன். அவங்க சிரிக்கும் போது ஒரு ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல சிரிக்கும் போது எனக்கு வந்து கூச்சம், உடம்பெல்லாம் கூச்சமாயிடுச்சு. ஏன் கூச்சமாச்சு அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் பல்வலி வந்துச்சு. பல்வலி வந்தோடனே நான் என்ன பண்றேன், சின்ன ஸ்டிக் வச்சு நான் பல்லெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரியை பாக்குறேன், நல்லா சௌந்தரியமா சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது அந்த பல்ல பார்த்தோன்னே எனக்கு வந்து கூச்சம், உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஐயோ அருவருக்கும், வாமிட் வர மாதிரி ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட பல்லுல என்ன ப்ராப்ளம் இருக்கோ, என்னோட பல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னால சகிக்க முடியல, இந்த வாயோட ஸ்மெல்ல சகிக்க முடியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்திரியோட வந்து பாத்தீங்கன்னா நல்லா சௌந்தரியமான பல்லு இல்ல, சூப்பரா இருக்குல்ல, பல்லு வரிசையா இருக்கு, நல்லா இருக்கே, சிரிச்சாங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு பார்க்க முடியுமா? அப்படின்னு எப்படி பார்க்க முடியும்? அப்ப என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விசாரம் இல்லை. என்னோட சாமி சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, உன்னோட தேகத்தை நல்லா பாரு, நல்லா பாரு. உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லா ப்ராப்ளமும் எல்லா தேகத்துக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிட்டோம் தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம தேகத்தை சரியா பார்க்கல. நம்ம சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் சரியா பார்த்தான் அப்படின்னா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னுடைய தேகத்தை, இப்பவே எனக்கு வந்து ஸ்வெட்டிங் ஆகுது, என்னோட ஸ்வெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸ்வெட்டிங் என்ன ரொம்ப சந்தனமாவா இருக்க போகுது? இருக்காது, எனக்கு நல்லா தெரியுமே. இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், இங்க பிறந்தவங்க எல்லாத்துக்கும் தேகம் அசுத்தம். இது தெரியணும். முதல்ல அந்த உண்மையை வந்து பாத்தீங்கன்னா, நிதர்சனமான உண்மை, மறுக்கவே முடியாத உண்மையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பட்டவர்த்தனமா வந்து ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணும் போது ஆச்சாரியர் சொல்றாரு, நவச்சித்திர கிருதா தேகாஹா ஸ்ரவந்தி கட்டிகா இவ. பானை, ஓட்ட பானை மாதிரி ஒழுகிக்கிட்டே இருக்கு, ஒழுகிக்கிட்டே இருக்கு. பாக்ய சௌச்சேர்ன சுத்தியந்தி. வெளி சுத்தத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, சுத்தப்படுத்த முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாந்த சௌச்சம் து வித்தியதே, உள்ளேயே சுத்தம் இல்லை. ஏன் அப்படின்னா அனாதி காலத்துல இருந்து வாசனைகளோட வந்திருக்கும். இந்த இந்த சூக்ஷ்ம தேகம் இருக்கே, மனசு, இது வந்து பாத்தீங்கன்னா கண்டதை திங்க் பண்ணுது, பாக்குறது எல்லாத்தையும் அசிங்க அசிங்கமா பாக்குது. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுத்தம் இல்லை, அநேக வாசனைகளால நிரம்பி இருக்கு. வெளியில வேணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வேஷம் போட்டுக்கலாம், ஆனா உண்மை வாஸ்தவம் என்னன்னு நமக்கு பத்தி தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த யோக சாஸ்திரத்துல சொல்றோம், சித்ரேஷு என்னது கிளிஷ்ட விருத்தி, கிளிஷ்ட விருத்தி சித்ரேஷு அக்ளிஷ்ட விருத்தி, அக்ளிஷ்ட விருத்தி சித்ரேஷு கிளிஷ்ட விருத்தி. நல்ல எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் போதும் கெட்ட எண்ணங்கள் வரும், கெட்ட எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் போது நல்ல எண்ணங்கள் வரும். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோட மனசும் 100% பவித்திரம்னு சொல்ல முடியாது. நல்ல உபாசகனா இருந்தாலும் கூட கள்ள மனம் ஏதாவது பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா நாந்த சௌச்சம் ந வித்தியதே, அந்த சௌச்சமும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏவம் ஸ்வகாயே ஜுகுப்சாவதா, இந்த விதமா ஒவ்வொரு அணுலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்தை வந்து நல்லா பார்த்து 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 பழகணும். அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், தன்னுடைய காயத்துல ஜுகுப்சை உண்டாச்சு அப்படின்னா பரகாயா ஏதாதிருஷா இதி. பரகாயாக அர்த்தம், மற்ற காயங்களும் கூட, மற்ற தேகங்களும் கூட இதே மாதிரி தான், என்னுடைய தேகம் மாதிரி தான். இது தோஷ தர்ஷனக, தோஷ தர்ஷனமானது உண்டாகும். தைகி சம்சர்கோ ந கதாச்சித் அபிபவதி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தரோட தேகத்தை தொடறதுக்கு நமக்கு என்ன வராது, மனசுல ஒரு இச்சை வரவே வராது. ஒரு ஸ்திரியை பார்த்தோன்னு ஆலிங்கனம் பண்ணா சுகமா இருக்கும்ல அப்படின்னு வருமா அப்படின்னா, ஐயோ வேணாம் சார், பக்கத்திலே போவேணாம். அப்படி வாமிட் வந்துருது சுவாமி, யாரையாவது பக்கத்துல வந்தா வாமிட் வருது சுவாமி, என்னால சகிக்க முடியல. எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்மெல் எனக்கு சகிக்க முடியுதோ, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ, தாமசம். அது வந்து சாத்விகம் இல்லை, தாமசம். தாமசத்துல இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல எல்லாம் நிறைய பேர் அப்படிதான் இருக்கான். தன்னுடைய ஸ்மெல்லே அவன் என்ன பண்ணிப்பான்னு கேட்டீங்கன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பான். பன்னி எரும மாடு மாதிரி இருக்கிறது. அப்ப அந்த தாமசத்துல இருக்கிறவன் தன்னுடைய தேகத்தோட துர்கந்தங்களையே ரமிக்கிறான் அப்படின்னா அவன்தான் பிறருடைய தேகங்கள்ல ரமிக்க முடியும். அப்ப என்ன அர்த்தம், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு மோகம் இருக்கும். அப்புறம் மெதுவா மெதுவா வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு வரும்போது, இப்ப என்ன மாதிரி ஒரு சன்னியாசி எல்லாம் பாடம் எடுத்த போதுதான் தெரியும், ஐயோ ஏற்கனவே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்,
ஆனாலும் வந்து அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு மோகத்தினால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நடந்திருக்கும். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா விவேகம் வரும்போதுதான் தெரியுது, ஐயோ என் தேகத்தையே சகிக்க முடியல, அப்ப மத்தவங்க தேகத்தை எப்படி சகிக்கிறது? அப்ப சம்சர்க்கம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இச்சை உண்டாகுமா, யாரையாவது ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னு எப்படி வரும்? ஆலிங்கனம் பண்றதுக்கான இது வரவே வராது. அப்ப பிரம்மச்சரியம் உங்களுக்கு நல்ல முறையில எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா, பிரம்மச்சரியம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில ஒருத்தருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா இந்த பிரதிபக்ஷ பாவனைன்னு சொல்லக்கூடிய பாவனைய பண்ணணும். எதிர்மறையா இந்த சிந்தனை பண்ண 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 இன்னொருத்தரோட தேகத்தை வந்து டச் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தோணக்கூடாது. அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வரும்போது என்ன இது பிளஷ் தானே, என்ன இருக்கு, கொஞ்சோண்டு மூடி மறைச்சிருக்கு, இழுத்து தோல் கட்டி வச்சிருக்கு, நல்ல ட்ரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பரமோலன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, சாவு கடிக்கிற மோளம், அந்த மோளம் வந்து பாத்தீங்கன்னா டம் 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 டம்னு அடிச்சா நல்லா சத்தம் கேட்குது இல்லை, ஏன்னா கட்டி வச்சிருக்கு, இழுத்து கட்டி வச்சிருக்கு. அப்ப டைட்டா கட்டி வச்ச டம் 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 சத்தம் கேட்குது. அதே மாதிரிதான் மனுஷ தோலம், எருமாடு தோலை வந்து தடவி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், டைட்டா இருக்கும். இதே மாதிரிதான் ஆண்கள் சரீரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், நல்ல ஜிம் பாடி போயிட்டு வந்தோம்னா டைட்டா இருக்கும், ஆனா உள்ள என்னது ஃபிளஷ் தான். அதே மாதிரி பெண்கள் பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு, அதுவும் என்னது ஃபிளஷ் தான். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், நல்ல ஒரு 40-50 வயசு வரைக்கும், 40 வயசு 45 வயசு வரைக்கும் நல்லா இழுத்து கட்டி வச்ச தோல் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெத்தாவே முடிஞ்சு போச்சு, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் காலி, எல்லாம் காலி, சௌந்தரியம் எல்லாம் காலி. ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா வயிறு பெருசாகி வயிறு சின்னதாச்சு அப்படின்னா எல்லாம் வந்து படபடபடன்னு ஆயிடும். இதை மூடி மறைச்சி என்ன பண்ணிட்டு இருக்கணுமோ, இன்னும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நல்லா இதா இருக்கேன் அப்படின்னு என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுல மோகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, கல்யாணம் பண்ணவனுக்கும் அப்படிதான் இருக்கு, கல்யாணம் பண்ணாதவனுக்கும் அப்படிதான் இருக்கு, பேரம்பேத்தி எடுத்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா இருக்கு போல இருக்கு, ஏதோ மோகம் உண்டாயிட்டே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மோகம் மட்டும்தான் இருக்கும், விசாரம் இல்லவே இல்லை. அப்ப யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல விசாரம் இருக்கோ, தன்னுடைய தேகத்துல ஒருத்தனுக்கு யதார்த்தம் புரியுதோ, அவன் இன்னொருத்தரோட தேகத்தை பவித்திரம்னு நினைக்க மாட்டான், இன்னொருத்தரோட தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டான், இந்த தேகத்துல இருந்து சுகம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான், உதாசீன பாவத்துல போட்டு 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 ஒண்ணு இல்லை, எல்லாம் பஞ்சபூத்தம் தான், அன்னமய கோஷம் தான் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்துல இருப்பான். அதனாலதான் சொல்லுத, அவன் வந்து பாத்தீங்கன்னா ந கதாச்சிதபி சம்சர்கோ நபவதி, அவன் எந்த ஒரு காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்றது கூட மாட்டான், சம்சர்க்கத்தை அடைய மாட்டான், சம்பந்தத்தை தேகத்தோடு சம்பந்தத்தை அடைய மாட்டான். அது மட்டும் இல்ல, யதி ஸ்வகாய துர்கந்தேன ஜுகுப்சா ந சியாத், ஒருத்தருக்கு இந்த தன்னுடைய தேகத்திலேயே ஒருவேளை எதினா ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வகாய துர்கந்தேன, தன்னுடைய தேகத்திலிருந்து உண்டாகக்கூடிய துர்கந்தம் சுகந்தமா வரும், வரவே வராது. நீங்க என்ன சாப்பிட்டாலும், என்ன ஹைஜீனிக்கான ஃபுட்டு சாப்பிட்டாலும், என்னதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம் வந்து என்ன பண்ணும், மலங்களை வெளியேற்றுறது தான் இதோட வேலையே. சரீரத்தில் இருக்கக்கூடிய மலங்கள் இந்த சரீரத்திலிருந்து ஓட்டைகள் வழியா வெளியில வந்துதான் ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்மெல் வந்துதான் ஆகும், துர்கந்தம். அந்த துர்கந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு தன்னோட தேகத்துல இருக்கிற தன்னோட துர்கந்தத்துல ஒருத்தனுக்கு வெறுப்பு வரலனா, ஜுகுப்சா நசியாத், ஒருவேளை வரல அப்படின்னா கிம் நாம தஸ்ய நிர்வேத காரணம் பவேத். சம்ஸ்கிருதத்திலையும் தப்பு இருக்கு, கிம்னு போட்டுருங்க, ஒரு புள்ளி இல்லை, சியாத் கிம் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுங்க. தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கா இருக்கு, காக்கு வந்து பாத்தீங்கன்னா கிம்னு போட்டுருங்க, சியாத் கிம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தன்னுடைய தேகத்திலேயே வைராக்கியம் வரல, தன்னுடைய துர்கந்தத்திலேயே ஒருத்தனுக்கு வெறுப்பு வரல அப்படின்னா அவனுக்கு கிம் நாம தஸ்ய நிர்வேத காரணம் பவேத், அவனுக்கு வைராக்கியம் வர்றதுக்கு வேற என்னதான் சொல்றது, அவனுக்கு எப்படி வைராக்கியம் வரும்? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, வைராக்கியம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், தன்னுடைய தேகத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். இது ஒரு முக்கியமான சொல்யூஷன். ஏன் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா வாசனைகள் உள்ளுக்குள்ளார இருக்கும். இந்த வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி பண்றதுக்காக தான் நாங்க என்ன பண்றோம், இந்த பாடியில பேசிக் இன்ஸ்டிங்டா இருக்கிறது காமம். அனாதி ஜென்மத்தில இருந்து வந்துகிட்டு இருக்க அந்த காமம் வாசனைகளா வரும்போதெல்லாம்
உபாயங்களை சாஸ்திரம் சொல்லுது, பெரியவங்க சொல்றாங்க. நல்ல பிராணாயாமத்தை பண்ணுங்க, காயத்ரியை பண்ணுங்க, பிரணவத்தை பண்ணுங்க, பவித்திரம் பண்ணக்கூடிய மந்திர ஜபம் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராணாயாமம். அதே மாதிரி ஃபுட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போனா யாரை பார்த்தா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காம எண்ணங்கள் வருதோ அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. வீடியோவா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், உங்களுக்கு தெரியணும் எதையெல்லாம் நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து உள்ளுக்குள்ளார வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஜாகரணம் ஆகுது, வெளிப்படையுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராணாயாமத்தை, ஏன் இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னா எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்றவங்க இதுவெல்லாம் கேட்கறாங்க அதுக்காக. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிராணாயாமத்தை வந்து பண்றது, எப்பவுமே நல்ல ஒரு 2 காலம் 3 கால ஸ்நானம் பண்றது, மனசு இந்த பாடியை வந்து கூலா வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் கண்ட ஃபுட்டை வந்து மற்றவங்க கையில இருந்து அதிகம் சாப்பிடாம இருக்கிறது. உங்களுக்கு ஹோல்டு இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். எனக்கு பலகீனமா இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்க ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நெய்வேத்தியம் பண்ண ஃபுட்டை மட்டும் எடுத்துங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வாசனை தூண்டுமோ அந்த இடத்துக்கெல்லாம் போகாதீங்க, அந்த நபர்கள் எல்லாம் பார்க்காதீங்க. அது மாதிரி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி விசாரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனைய நம்மளுடைய தேகத்துல இருக்கிற தோஷங்களை திரும்ப 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைராக்கியம் ஸ்திரமாகும். தேகத்துல இருக்கிற மோகம் வந்து பாத்தீங்கன்னா போகும். அப்ப ஒருவேளை உங்களுக்கு உங்க தேகத்துல இருக்கிற துர்கந்தம் உங்களுக்கு வெறுப்பு வரலன்னா என்ன அர்த்தம்? நீங்க தாமசிக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப தமசுல இருந்தா மட்டும்தான் தன்னுடைய தேகத்தோட துர்கந்தம் சுகந்தமா தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கும் பன்னிக்கும் வந்து பாத்தீங்கன்னா யோகம் இல்லை. நாய்க்கும் பன்னிக்கும் எருமாட்டுக்கும் யோகம் இல்லை. அப்ப மனுஷனா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியணும் இந்த தேகத்துல இருக்கிறது துர்கந்தம் அப்படின்னு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, இந்த தன்னோட தேகத்துல வந்து ஒருத்தனுக்கு துர்கந்தம் வெறுப்பு வரல அப்படின்னா அவனுக்கு என்ன வைராக்கியத்தை சொல்லி என்ன ஆக போகுது? வேற எதையாவது சொல்லி அவனுக்கு வைராக்கியம் உண்டாகுமா என்ன? கண்டிப்பா உண்டாகவே உண்டாகாது. தது உக்தம், அது சொல்லப்பட்டும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வதேக அசுச்சி கந்தேன ந விரஜ்யேத யகப்புமான். எந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சசிகாச்சாரியரோடது, எந்த புமான் எந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வதேக அசுச்சி கந்தேன தன்னுடைய அசுத்தமான கந்தத்தினால ஸ்மெல்லுனால ந விரஜ்யேத, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற எனக்கே வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வரல அப்படின்னா விராக காரணம் தஸ்ய கிம் கிம் கிம்னு கிம் கிம் அந்யத் உபதிஷ்யதே கிமன்யத் உபதிஷ்யத்தை மேல நடு ஒரு கோடு காணும். கிமன்யத் உபதிஷ்யதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வேற என்னங்க ஒரு சாதனத்தை சொல்ல முடியும்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாதனம் அவனுக்கு இல்லவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சாதகர்களா இருக்கிறவங்க, என்னோட ஆச்சாரியா சொன்னார், டெய்லி காலையில எந்திரிச்சோன யூரினை டச் பண்ணி மோந்து பாரு. சில சமயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம பேத தான தண்டம்னு 4 இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. வாசனைகளை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விதமான வழிகள் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது. ஏன் மனசே மனசே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சாமகானம் பண்ணினீங்கன்னா சில சமயம் மனசு புரிஞ்சுக்கும், சில சமயம் புரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சாம பேதம் பண்ணணும். நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது தப்பா நினைச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணக்கூடாது, இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாதுன்னு வந்து பேதம் பண்ணணும். நீ வந்து சாதுவே இல்லை, நீலாம் சாதுவா, நீலாம் முமுட்சுவா அப்படின்னு பேதம் பண்றது. அதுக்கப்புறம் தானம் பண்றது. என்ன பண்ண அப்படின்னா மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்ட அபிப்பிராயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நல்லா சூரிய நமஸ்காரத்தை வந்து நல்லா கஷ்டப்படு 27-54 பண்றது. 1 மணி நேரம் பண்ற யோகாசனத்தை வந்து 2 மணி நேரம் பண்றது. பிராணாயாமத்தை 10 பண்றதை 20 பண்றது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்ன கொடுத்து அதுக்கு என்ன பண்றது, காம எண்ணங்கள் வராம தடுக்கிறது. அப்படி ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சு அப்படின்னா பனிஷ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல பனிஷ் பண்றது இருக்கு. ஒண்ணு விரதங்களை வந்து பாத்தீங்கன்னா கடுமையான விரதங்களை இருக்கிறது. நல்லா வந்து சாப்பாடே கொடுக்காம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை அரை வேளை சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அது மாதிரி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் போகும், மனசு நல்லா ஃப்ரெஷ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரதிபக்ஷ பாவனம் புத்திசாலிகளுக்கு. பிரதிபக்ஷ பாவனம் வரும்போது 23 வயசு 24 வயசுல ஒருத்தர் இருக்கா அப்படின்னா புதுசா ஒரு பிரம்மச்சாரிய சாதுவா வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் ஸ்திரீகளை பார்க்கும்போது வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தன்னுடைய யூரின் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். இதுதான் எல்லா இடத்துலையும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃபிளஷ் எடுத்து எடுத்து பாத்துக்கணும். அப்பப்போ வந்து பாத்துக்கணும், இது என்ன புதுசா இருக்கு, இதா இந்த ஸ்கின் தான் வெள்ளையா இருக்கா, அழகா இருக்கா, சௌத்தியமா இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண போறேன் நான், இந்த ஸ்கின்னை வச்சு நான் என்ன பண்றது, மோட்சம் கிடைக்க போகுது எனக்கு. இந்த ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கொடுத்துருவாங்களே யாராவது, கடவுள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்ப்பா, நல்ல சூப்பர், நீ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆலிங்கனம் இந்த சரீரத்துல ஆலிங்கனம் பண்ணிருக்க, அதனால உனக்கு மோட்சம் அப்படின்னு ஏதாவது கொடுக்க போதா? வெறும் பந்தகத்துவம் தான் உண்டாயிருக்கக்கூடிய, மோகம் தான் உண்டாயிருக்கக்கூடிய, மோட்சம்லாம் கிடைக்காது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணணும், தன்னுடைய தேகத்துல இருக்க அசுத்தத்தை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வைராக்கியம் வராது. வைராக்கியம் வராதவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உபதேசம் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சதாசிவ பெருமைங்கிற சொல்றார். ஆயிடுச்சா? இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 41வது ஸ்லோகம் சூத்திரம் ஆரம்பிக்கிறேன். சுவாமி 2 சூத்திரங்கள் சௌச்சத்துக்கு சொல்லிட்டீங்க, இதனால என்ன சுவாமி லாபம் கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்கலாங்க. சுத்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்க சொல்லுவோம், ரொம்ப கிளியரா சொல்லுவோம். எவன் ஒருத்தன், மந்திரத்துல ஸ்மிருதிகளை சொல்லப்பட்டிருக்கு, எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா படுத்த மாத்திரத்துல எந்த ஒரு காம எண்ணங்களும் இல்லாம படுத்த மாத்திரத்துல நிம்மதியா தூங்குறானோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மனசுக்குள்ளார எந்த சஞ்சலங்களும் இல்லாம இருக்கோ, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் இந்த உலகத்துல. அப்ப வந்து எந்த ஸ்திரியை பார்க்கும் போதும் எந்த ஆடவனை பார்க்கும் போதும் காமம் உள்ளுக்குள்ளார வந்து ஒரு க்ஷணம் கூட காமம் இல்லாம இருக்கோ, அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், மோகம் இல்லாதவன். மோகம் இல்லாதவன், மோகம் இல்லாதவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் ரொம்ப ஈஸியா கிடைச்சது. அந்த கரணம் சுத்தியா இருக்கணும், ஈஸ்வரன் அனுகிரகம் உண்டா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திரம் ஆரம்பிக்குது. சத்வ சுத்தி சௌமனஸ்யைகாக்ரியேந்திரிய ஜய ஆத்ம தர்ஷன யோக்யத்வா நிச்ச. சத்வசுத்தி சௌமனஸ்ய ஏகாக்ரிய இந்திரிய ஜய ஆத்ம தர்ஷன யோக்யத்வா நிச்ச. ஆயிடுச்சு. சுவாமி சுத்தமா இருக்கிறதுனால என்ன சுவாமி நடக்கும்? சுத்தமா இருக்கிறதுக்கு என்ன சுவாமி நடக்கும்? அதான் எப்படி, என்ன சத்துவ சுத்தின்னு என்னது, அது அந்த கரண சுத்தின்னு என்னது, ரெண்டும் ஒண்ணுதான். சத்துவ சுத்தி மனசு சுத்தி ஆகுனா என்ன அர்த்தம்? ஒரே காமம் இல்லாம போனா அதான் சுத்தி. மனசு வந்து பாத்தீங்கன்னா விகாரம் இல்லாம இருந்துச்சுன்னா அதான் சுத்தி. மனசு வந்து பாத்தீங்கன்னா விகாரம் இருக்கக்கூடாது. என்னோட கோவிலூர் மடம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோவிலூர் மடம் காரைக்குடியில இருக்கிறது. தமிழ் வேதாந்தத்துல அதுதான் சிறப்பானது. அங்க வந்து பாத்தீங்கன்னா சோமசுந்தர சுவாமிகள் அப்படின்னு பெரியவங்களோட சில பேர்லாம் தெரிஞ்சுக்கணும். 1970s வந்து பாத்தீங்கன்னா சோமசுந்தர சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ட்ரெடிஷனல்ல வந்து ஒரு அற்புதமான சாது. அவர் தான், அதோட முடிஞ்சு போச்சு அந்த சம்பிரதாயம், இப்ப பேருக்கு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதுக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து இப்ப நான் சொல்ற ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா சொருப்பானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர்கிட்ட கைவலி நவனிதம்னு ஒரு 2-3 கிரந்தங்கள்லாம் அவர்கிட்ட படித்தேன். ஒரு 7-8 கிரந்தம் படித்தேன் அவர்கிட்ட. அப்போ அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை சொல்லியிருக்கார். ஒரு முறை என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதுக்கள் நிறைய இருப்பாங்க. ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். நீங்கள் என்னைக்காவது காரைக்குடி போனீங்க அப்படின்னா பாருங்க, நல்ல அருமையான கோயில் இருக்கு. நல்ல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது. கோவிலூர்னே பேர். அது பேர் காரைக்குடிக்கு முன்னாடி 3 கிலோமீட்டர்ல முன்னாடி இருக்கு. அப்போ அந்த அந்த ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். நிறைய பேர் சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிப்பாங்க. சரியை கிரியை யோகம் ஞானம், இந்த செட்டப் தான். 12 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஆண்கள் சாதுக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸ்திரீகள் உள்ளே இல்லை, அளவுடே இல்லை. இந்த ஆண்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வேலையும் பார்த்துருவோம், குக் பண்றதுல இருந்து எல்லாமே. இந்த புருஷர்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் எங்க வரும்னா, எனக்கு கூட அதே ப்ராப்ளம் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாத்திரத்தை வாஷ் பண்ணணும். சமைச்சிருவோம், எல்லாம் பண்ணிடுவோம், அந்த பாத்திரத்தை வாஷ் பண்றது மட்டும் ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது முடியவே முடியாது. பாத்திரம் வாஷ் பண்றது அவ்வளவு ஈஸியா இல்லை. இவ்வளவு எல்லா காரியத்தையும் பண்றோம், இது மட்டும் பண்ண முடியாது. இந்த சாதுக்கெல்லாம் போயிட்டு சுவாமசுந்தர சுவாமிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க, மடாதிபதி சுவாமிகிட்ட, சாமி எல்லாம் பண்ணிடுறோம், இந்த பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு மட்டும் யாரையாவது ஸ்திரீகளை வந்து அப்பாயின்ட் பண்ணீங்கன்னா அவங்க பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரு சொல்லியிருக்காரு, இல்லப்பா ஸ்திரீகள் வந்து ஆசிரமத்துக்குள்ளார விடக்கூடாது அப்படின்னு. இவங்க எல்லாம் சாதுக்கெல்லாம் கூடி பேசி, சாமி நீங்க எங்க இருந்தா தானே ஸ்திரீகள் ப்ராப்ளம் வரும்,
கொஞ்சம் ஓல்டேஜ் பர்சனா யாராவது ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து போடுங்க சாமி, சரியா இருக்கும், நல்லபடியா இருக்கும், எங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு. சரிப்பா பார்க்கலாம்ப்பா, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு சாமி சொல்லிட்டேன். சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆனதுக்கு பிறகு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை ஆசிரமத்துல சாதிக்கலுக்கெல்லாம். இவர் என்ன பண்ணாரு, மறுநாள் இட்லி தோசை, அப்படி தோசை மறுநாள் தோசை, காலையில இட்லி, ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா தோசை. இதான் வந்து அந்த செட்டப். இவர் என்ன பண்ணாரு, சமையல்காரனை கூப்பிட்டார். சமையல்காரனை கூப்பிட்டு என்ன பண்ணு, இன்னைக்கு என்ன ஈவினிங் தோசை சாமி. தோசையா, என்ன பண்ணு அப்படின்னா, என்ன தோசையெல்லாம் பண்ணி முடிச்சோன்னே சாம்பார் வச்சோன்னே என்னை கூப்பிடு அப்படின்னா. சாம்பார் வச்சோன்னே என்ன பண்ண, சாமி வந்து சாமி சாம்பார் வச்சுட்டேன் அப்படின்னா சாமி போனார். சாம்பார்ல என்ன பண்ணாருன்னா 4 கை உப்பு அள்ளி எடுத்து போட்டார். உப்பு, அதிகமான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாமி வந்து பாத்தீங்கன்னா பந்தியில வந்து உட்கார்ந்து சாப்பாடு ஆரம்பிச்சாச்சு. தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் ஊத்திட்டே போறாங்க. ஒரே ஒரு நியமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தட்டுல வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கூட த்ரோ பண்ணக்கூடாது. இதுதான் வந்து சாதுக்களோட நியமம், ரூல், எழுதப்படாத ரூல். நீங்க என்ன தட்டுல வந்தாலும் அதை என்ன பண்ணி ஆகணும். நார்த் இந்தியால எல்லாம் சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தட்டுல வந்து லாஸ்ட்ல முடிச்சுட்டு ஜலத்தை ஊத்தி அதை அலசி குடிச்சிருவாங்க. அதாவது ஒரு சாரம் கூட வந்து பாத்தீங்கன்னா அன்னம் பிரம்மேத்தி உபாசித்த, அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா தூரமா பிடிக்கல அப்படின்னா தூர போடக்கூடாது அப்படின்னு. மடாதிபதி சுவாமி ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. இவங்க சாதுக்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு, ஏற்கனவே தோசை சாப்பிட்டாவே தண்ணி தாகம் அதிகமா இருக்கும். இதுல வாய் வைக்க வைக்க உப்புனா 2 times 3 times உப்பு அதிகம் சாம்பார். அப்படியே எல்லாம் முகத்தை சுளிக்கிறாங்க. சாமி உட்கார்ந்து இருக்காரு, தூக்கி போட முடியாது. அப்ப முக்கி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வேற வழியே இல்லாம வேற முழுங்கி எப்படியே முழுங்கிட்டாங்க. முழுங்கினதுக்கு பிறகு 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க, தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா, சுவாமி சொல்லிட்டார், லாக் பண்ணும்போது வேலைக்காரனை கூப்பிட்டாரு, எல்லா தண்ணியும் கீழே ஊத்தி, ஆசிரமத்துக்குள்ளார குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. எந்த இடத்துலயும் தண்ணி இல்லை. கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா வாளி போட்டிருப்பாங்கல்ல, அந்த வாளியையும் எடுத்து ஓரமா வச்சு, கிணத்து தண்ணியை எடுக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. லாக் பண்ணு, எல்லாத்தையும் லாக் பண்ணி சாவியை கொடு. சாவியை கொடுத்தாச்சு மேடம், பத்திட்டு. இப்போ வந்து ஒரே ஒரு இவங்க என்ன பண்றாங்க சாதுக்கள், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார எல்லாத்துக்கும் தாகம், ரொம்ப தாகம். ஏன்னா நம்ம தோசை நைட்டு சாப்பிட்டாவே தெரியும், 2 வாட்டி எந்திரிச்சு தண்ணி குடிப்போம். இதுல உப்பு வேற அதிகமாகி போச்சுன்னா என்ன ஆகும். எல்லாம் பரிதவிக்கிறாங்க சாதுக்கள்லாம். என்னாச்சு, எங்க தண்ணி இருக்குன்னு போய் தேடி பாக்குறாங்க. தண்ணியே காணும், எங்கேயுமே தண்ணி இல்லை. கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது, தண்ணி இல்லை. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றது, ரொம்ப தாகம் அதிகமா என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாட்டு தொழுவம் இருக்குல்ல, மாட்டு தொழுவத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடு இது இருக்குல்ல, கோஷாலை, அந்த கோஷாலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பாங்கல்ல, மாடு குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கோம். அது என்ன பண்ணுவோம், இதெல்லாம் கலந்து வச்சிருப்பாங்கல்ல, இந்த மாட்டுக்கான இதெல்லாம் கலந்து வச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கும், அந்த மாடு வேற வாய் வச்சு குடிச்சு எச்சில் பண்ணியிருக்கோம். அந்த மாட்டோட தண்ணி அங்க அப்படியே வரிசையா நீளமா கட்டி வச்சிருக்காங்க. இந்த சாதுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் யாரும் பார்க்கலன்னு எந்திரிச்சு நைட்டு வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து குடிச்சாங்களாம். குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா போய் படுத்துக்கிறாங்க. யாரும் இல்லை, சுத்தி பார்த்து தண்ணி தேடி யாரும் இல்லை அப்படின்னு எடுத்து குடிச்சிட்டு போய் படுத்திருக்காங்க. மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே சாமிகிட்ட ரிப்போர்ட், சாமி அந்த சமையல்காரன் இது மாதிரி பண்ணிட்டான், உப்பு அள்ளி போட்டுட்டான், சாம்பார் இப்படி ஆகி போச்சு, தண்ணி எல்லாத்தையும் கவுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு. சுவாமி கேட்டாரு, செத்தா போனீங்க? சாமி கேட்டாரு ஒரே வார்த்தை, செத்தா போயிட்டீங்க, எல்லாம் உயிரோட தானே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க இப்போ, எப்படி இருக்கீங்க உயிரோட அப்படின்னு. சுவாமி வேற வழியே இல்லாம கழனி தண்ணி எடுத்து கொடுத்தோம் சாமி, மாட்டுக்கு வச்ச தண்ணி எடுத்து கொடுத்தோம். அப்ப என்ன ஆகும், மாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா யாரும் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குடி. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி சொன்னாரா, அதே மாதிரிதான் காமம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கு அப்படின்னா அவனுக்கு சிலை தெரியாது, மனுஷன் கூட தெரியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. நிறைய கோயிலுக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் உள்ளுக்குள்ளார காமம் இருக்குன்னா, நம்ம சாங்கியத்துல 3 விதமான மனிதர்களை பத்தி பேசியிருக்கோம். சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணம். சத்துவகுணம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க பாக்குறேன், ஒரு நல்ல ஸ்திரீ நல்ல பொண்ணு வந்தா வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலைல கூட 2 பேர் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில போன என்னை கிராஸ் பண்ணி 2 பேர் போனாங்க, நல்ல விபூதி வச்சுட்டு போனாங்க.
எனக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க சௌந்தரியம் தெரியல, பாருங்க என்ன சிவக்கலை பாருங்க, அருமையான சிவக்கலை. அப்ப சத்துவகுணம் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவக்கலையும் அம்பாலாவும் நம்ம பார்ப்போம், பக்தியோட பார்ப்போம் நம்ம. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ரஜோகுணத்துல இருக்கான் அப்படின்னா காமத்தோட பார்ப்பான். ஒரு தமோ குணியா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கும், மோகம் உண்டாகும். அது அங்க இருக்க நகையெல்லாம் அடிச்சு நம்ம எங்கேயாவது கொண்டு போயிடலாமோ அப்படின்னு அவனுக்கு தோணும். உதாசீன பாவம், திரிகுணா, இந்த 3 குணங்களை கடந்தவன் இருக்கானே அவன் எப்படி இருப்பான், உதாசீனம், பார்க்கவே மாட்டான். ஏதோ போகுது ஏதோ வருது அப்படின்ட்டு அவனுக்கு கவனம் அந்த பக்கம் போகவே போகாது. இது வந்து பாத்தீங்கன்னா சாங்கி காரிக்கால சொல்லியிருக்கு. இதேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் காமம் உள்ள இருக்கு அப்படின்னா அந்த காமம் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம், காமம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளம், அது வந்து பாத்தீங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணும், வெளியில எல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது. அது வந்து பண்ற ஏடாகூடம் ரொம்ப மோசமானது. வெளியில பவித்திரமா இருக்கும், வேஷம் போடும், ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சிலைன்னு பார்க்காது, தடவி பார்க்கும். நல்ல மாறு நல்லா இருக்குல்ல அப்படின்னு, சிலை தானேப்பா தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கள்ள மனம் இருக்கு அப்படின்னா அப்ப ஒரே ஒரு உபாயம் என்ன பண்ணணும், பனிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எடுத்து யூரின் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். இதுதான் ஃப்ரெஷ்ஷை வந்து காயம் பட்டுச்சுன்னா எடுத்து பார்க்கணும், இதுதான் ஃப்ரெஷ்ஷுன்னா வேற எதுவுமே இல்லை, இதுதான் அப்படின்னு நல்ல அறிவு வர 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 அவனுக்கு தன்னுடைய தேகத்துல வைராகியம் வந்துச்சுன்னா பிறர் தேகத்திலையும் வைராகியம் வரும். இது அற்புதமான மருந்து, இந்த மருந்து தான். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, காமம் இல்லை அப்படின்னா தான் அந்த மனசுக்கு என்ன பேரு, சுத்தமான மனசுன்னு பேரு. காமம் இருக்கிற மனசுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம்னு பேர் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்துவ சுத்தி எதனால உண்டாகும் அப்படின்னா காமம் இல்லாமல் போனால் சத்துவ சுத்தி உண்டாகும். அப்ப எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை மாறிட்டே இருக்கும். சூழ்நிலை மாறினாலும் கூட ஒரு விவேகம் இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் அப்படின்னு ஒரு விவேகம் இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவனுக்கு என்ன ஆகாது, மோகம் வராது. அப்ப விவேகம் பண்ணி மனசுல இருக்கிற காமத்தை பிரதிபக்ஷ பாவனை பண்ணி ஒருத்தன் ரிமூவ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தரோட தேகத்து மேல கொஞ்சம் கூட காமம் வராது. அதுக்கு பேர் தான் சத்துவ சுத்தின்னு பேரு. சத்துவ சுத்தி உண்டாச்சு அப்படின்னா, அந்த கரண சுத்தி உண்டாச்சு அப்படின்னா, மனசுத்தி உண்டாச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சௌமனஸ்யம். அதுக்கு பேர் என்ன பேரு, சௌமனஸ்யம்னா சுமனஸ்ய பாவம், சௌமனஸ்யம். நல்ல மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்படிக்க மாதிரி தெளிஞ்சு போயிருக்கும். எந்த கெட்ட எண்ணங்களும் வராம இருந்துச்சுன்னா அற்புதம்ங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா, மனசு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும், சத்துவ குணத்தோட ஃப்ளோ போயிட்டே இருக்கும். காமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகா பாப்மா வித்யேன மிக வைரினம். கீதால வந்து 3வது சாப்டர்ல சொல்லும் போதே சொல்ற, காமமும் குரோதமும் என்ன பண்ணும், ரஜோகுணத்திலிருந்து உண்டானது. ரஜோகுணத்திலிருந்து காமக்ரோதம் உண்டாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வித்யாக்கு, இந்த ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துக்கு ரொம்ப ரொம்ப எதிரானது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த காமக்ரோதத்தை வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். காமத்திலிருந்து தான் குரோதம் தடுக்கப்பட்டு குரோதம் உண்டாது. அப்ப மனசுல காமம் குரோதம் இல்லை அப்படின்னா, காமம் இல்லைன்னா குரோதம் இருக்காது. காமக்ரோதம் இல்லாத மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சௌக்கியமா ஆனந்தமா இருக்கும். அதுக்கு பேர் சௌமனஸ்யம்னு பேரு, தெளிஞ்ச மனசு, சுமனஸா இருக்கிறது. அந்த தெளிஞ்ச மனசுல என்ன ஆகும், நீங்க ஏதாவது ஆத்ம விஷயத்தை பத்தின சிந்தனையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நாமமோ ஏதாவது ஒரு ரூபமோ நம்ம மெடிடேட் பண்றதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சிதறல் இல்லாம, கவனச்சிதறல்கள் இல்லாம ஒன்னுத்திலேயே போக்கஸ் பண்ணி அதுலேயே ஏகாகிர சித்தத்தை அதால் அடைய முடியும். அப்ப 50% இருக்கிற அந்த சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல மெதுவா 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 எல்லாத்துலயும் இருக்கிற இந்த தோஷங்களை பார்த்து பார்த்து பார்த்து, எதை பார்த்தாலும் தோஷம் பார்க்கறது, தோஷம் பார்த்து மனசை வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதங்கள் இல்லாம ஆக்க 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 அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா 70% சத்துவ குணம் ஆகும் போது, தெளிஞ்ச மனசா இருக்கும் போது ஏகாகிர சித்தம் ஸ்டார்ட் ஆயிடும். 70% சத்துவ குணத்துல ஏகாகிர சித்தம் ஸ்டார்ட் ஆகும். இது மெதுவா மெதுவா என்ன ஆகும், இன்னும் நம்ம பார்க்க இப்ப உங்களுக்கு நான் சொல்லி தர்றது என்ன தெரியுங்களா, தோஷம் பாருங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா சம்சாரியாவே இருக்கணும், திரும்ப திரும்ப ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஆசை வந்துடும். இது நல்லா இருக்கே அது நல்லா இருக்கே அப்படின்னு எல்லாத்துலயும் ஆசை வரும், இப்ப எனக்கு யாராவது சுவாமி இது வேணுமா சாமி அப்படின்னா, ஒரு கார் நல்ல கார் இருக்கும், மெயின்டெனன்ஸ் யாரு பண்ணுவா,
மெயின்டெனன்ஸ் யார் பண்ணுவோம்? யோசிச்சு பாரு. ஒரு சின்ன காருக்கு யாராவது கொடுத்தா, நேற்று ஜெயந்தி அம்மா வந்தா ரெண்டு பாக்கெட் நிறைய யாராவது வந்தாங்கன்னா, யாரும் வந்தா காப்பி தூள்லாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க, நான் ஏதோ சோப்புலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. நான் சும்மா திருஷ்டாந்தத்துக்காக நிறைய சொல்றது. இனிமே யாராவது வந்து பாக்குறதுக்கு வரீங்கன்னா கொஞ்சமா ஏதாவது ஒரு 4 பழத்தோட வந்து வந்துட்டு போங்க. இப்போ இவங்க வந்தாங்க, பெங்களூர்ல இருந்து வந்தாங்க, லலிதா வந்தாங்க, இப்போ வந்து ஜெயந்தி அம்மா வந்தா 2 பேக்கெட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா சோப்பு, நான் குடும்பம் நடத்துறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன துக்கம் வரும் தெரியுங்களா? பார்த்தா திங்ஸ் ஏதாவது யாராவது வாங்கிட்டு வந்தாங்க, ஐயோ இது எங்க வச்சு நான் என்ன ஸ்டோர்ல வச்சு அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு எனக்கு வந்து துக்கமா வரும். சந்தோஷம் கொடுக்கறதே இல்லை. ஏன் தெரியுங்களா? தோஷ திருஷ்டி. எதை பார்த்தாலும் தோஷ திருஷ்டி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது தோஷம், இது தோஷம், இது தோஷம். இது வந்து பாத்தீங்கன்னா வைராகிய பிரகரணத்துல என்னது, நம்ம யோக வாசிஷ்டத்துல ராமர் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது. முடிஞ்ச சமயம் இருந்தா எடுத்து பாருங்க. வைராகிய பிரகரணத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, தோஷம் பார்க்க 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 மனசு அந்த பக்கம் போகவே போகாது. மனசு அந்த பக்கம் போகாம நீங்க எந்த விஷயத்துல மனசை பதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, நிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, மனசு அதுலயே நிக்க ஆரம்பிக்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகுதுனாவே என்ன அர்த்தம்? ஒண்ணு காமமா இருக்கணும், இல்ல குரோதமா இருக்கணும். அப்ப காமக்ரோதத்தை நீக்கினீங்கன்னா ஏகாகிர சித்தம் போக்கஸ் ஒண்ணுத்திலேயே போக்கஸ் ஆக ஆரம்பிக்கும். இது மெதுவா 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 என்ன ஆகும்? டெவலப் ஆகிட்டே போச்சுன்னா 70% சத்துவகுணம் சவிதர்க்கம், 75% சத்துவகுணம் நிர்விதர்க்கம், 80% சத்துவகுணம் சவிச்சாரம், 85% சத்துவகுணம் நிர்விச்சாரம், 90% சத்துவகுணம் சானந்தம், 95% சத்துவகுணம் சாஸ்மிதா. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 ஏகாகிர சித்தத்துல நடக்கக்கூடிய 6 சமாதிகள் இதுல நடந்தோம். இதுக்கப்புறம் 98% வரும்போது சத்துவகுணம் ஆச்சு அப்படின்னா பரம் பிரசங்கியானம். அந்த பரம் பிரசங்கியானத்துல என்ன பண்ணுவான்? இந்த குணங்களுடைய எல்லாம் விற்த்திகள் நீங்கி ஒரு பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய தமோ குணம் 1%, சத்துவ ரஜோகுணம் 1% இருக்கிற சித்தத்தை பார்ப்பான். சித்தம் வேற தான் வேறன்னு பார்த்து அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தான் வேற இது வேறன்னு பார்க்கிற சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகும். அப்ப சத்துவ சுத்தி மூலமா நம்ம காய சுத்தி மூலமா சத்துவ சுத்தி மூலமா இந்த சௌமனசியம்ன்றதுக்கு மூலமா ஏகாகிர சித்தம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய ஜெயத்து மூலமா என்ன பண்றோம்? ஆத்ம தரிசனத்துக்கான யோக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கின்றது. அதுதான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கு. பாசியத்துக்கு வந்துருக்கு. விற்த்திக்காரர் என்ன சொல்றான்னு பாப்பா. சதாசிவ பிரம்மேந்திர சொல்றார், சத்துவம்னா என்ன சுவாமி? திரும்ப நான் சொல்லிருக்கேன். சத்துவகுண பிரதானம் அந்தக்கரணம். சத்துவ சுத்தினா என்னது? அந்தக்கரண சுத்தின்னு எடுக்கணும். அந்த கரணத்துக்கு பேர் தான் சத்துவம். சத்துவத்துல முக்கியமானது என்னது? புத்தி. ஆச்சாரிய சொல்றார் சத்வஸ்யனா புத்தேஹே. சத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் புத்தேஹே, புத்தியினுடைய என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தேர் அசூயா ஈர்ஷ்யாதி மல நிவர்த்தி. அசூயா அப்படின்னா பொறாம. அசூயான்றதுக்கு அர்த்தம் பொறாம. ஈர்ஷ்யா அப்படின்றதுக்கு அர்த்தம் பொறாம. நிந்தா, பொறாமையிலிருந்து உண்டாகக்கூடிய நிந்தா. ஒருத்தருக்கு பொறாமை உண்டானதுக்கு அப்புறம் நிந்தனை உண்டாகும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈர்ஷ்யாதி மல நிவர்த்தி. அசூயான்னு சொல்லக்கூடியது பொறாமை. ஈர்ஷ்யான்றது பொறாமையினால மற்றவங்களை நம்ம நிந்தா பண்றோம்ல, அது. இந்த ரெண்டும் மலங்கள்னு பேர். ஆதின்னு போட்டதுனால நம்ம என்ன எடுக்கணும்? உள்ளுக்குள்ளார பஞ்ச என்னது காம குரோத லோப மோக மத மாத்சரியன்னு சொல்லக்கூடிய ஷட்ரிப்புக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இந்த எல்லா மலங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியானது உண்டாகுது. எதனால? காம நிவர்த்தியினால. மூலம் என்னது? நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். காமம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 தான் போர் நடந்திருக்கு. ஒண்ணு தனத்துக்காக, ஒண்ணு ஸ்திரீக்காக. தனத்துக்காகவும் ஸ்திரீக்காகவும் தான். ராவண யுத்தம் எதுக்காக நடந்துச்சு? அவன் மட்டும் சீதா மேல ஆசைப்படாம இருந்திருந்தா வாரி நடந்திருக்காது, ராமாயணமே நடந்திருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா லேண்டுக்காக ஆசைப்படலை அப்படின்னா மகாபாரதமே நடந்திருக்காது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு லேண்டு தனம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ. ஆதி காலத்துல இருந்து இது. அப்ப இந்த ரெண்டுத்துல இருக்கிற காமம் நிறைவேறிச்சுன்னா என்ன ஆகும்? காமம் நிறைவேறிச்சுன்னா லோபமா மாறிடும், பேராசையாயிடும். இன்னும் எனக்கே வேணும்னு பொசசிவ்னஸ் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே இருக்கணும், கெட்டு போக கூடாது அப்படின்னு நினைப்போம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியத்தை வேணாலும் பண்ணும்.
அதே நேரத்துல நிறைவேறாம போச்சுன்னா என்ன ஆகும்? காமப்பட்டது ஆசைப்பட்டது நிறைவேறலன்னா வார்தான், குரோதம். அப்ப காமம் நிறைவேறுச்சுன்னா லோபம், காமம் நிறைவேறலன்னா குரோதம். அப்ப காமக்ரோதம் வந்துருச்சு அப்படின்னா லோபம் வந்துடும், மோகம் வந்துடும். ஆசைப்பட்டதை அனுபவிச்சு 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 இது இல்லைன்னா நான் இல்லை, இது இல்லைன்னா நான் இல்லைன்னு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மோகம் வந்துடும். மோகம் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மதம், மாத்சரியம், மதம் வந்துடும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இதை காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீம் போவேன் அப்படின்னு, யாரை வேணாலும் கொல்லுவேன் அடிப்பேன் அப்படின்னு மதம் வந்துடும். யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் மாத்சரியம், மாத்சரியம் தான் பாத்தீங்க அப்படின்னா போராடும். மற்றவங்க யாராவது எனக்கு ஈக்குவலா யார்ட்டையாவது ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சகிக்க முடியாத தன்மை மாத்சரியம். இந்த எல்லா ரிப்புக்களும் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார உள்ள வர்றதுக்கு முதல் காரணம் இது காமம். அப்ப காமம் நிவர்த்தி ஆச்சு அப்படின்னா எல்லாம் நிவர்த்தியா. காம நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் இன்ஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா காமம்னா செக்ஸ் தான், இந்த சரீரத்து சம்பந்தமானதான். அதை நீக்குனீங்கன்னாவே மனசு ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு? அசூயா ஈர்ஷ்யாதி மல நிவர்த்திகி சுத்தி, இது எல்லாம் நீங்கிறது தான் பாத்தீங்கன்னா சுத்தின்னு பேரு. இந்த சுத்தி நடந்தோன ததக, அதிலிருந்து அந்த கரண சுத்தி நடந்துச்சு அப்படின்னா சௌமனஸ்யம். சௌமனஸ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு பாத்தீங்கன்னா கொந்தளிப்பெல்லாம் அடங்கி ஒரு 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 வாட்டர் ஃப்ளோ பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம தெளிந்த நீரோட மாறி போகுதுன்னு வச்சுங்களேன். கங்கால போய் பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல 10 அடி ஆழம் இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. கீழே இருக்க பாறையெல்லாம் தெரியும், அப்படியே நம்ம கால் வச்சா அப்படியே உள்ள போயிடும், அவ்வளோ ஆழம் இருக்கும். ஆனா வெளில பார்த்தா தெரியவே தெரியாது, தெளிந்த டிரான்ஸ்பரண்டா தண்ணி போயிட்டு இருக்கும். இதே மாதிரி மனசுல பாத்தீங்கன்னா தரங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமக்ரோதம் இல்லாம தரங்கம் பாத்தீங்கன்னா அதுல தரங்கம் இல்லாம மனசு ஃப்ளோ போயிட்டே இருக்கு, சத்துவ குணத்தோட ஃப்ளோ. அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா சௌமனஸ்யம்ன்றதுக்கு அர்த்தம் சத்துவ உத்கர்ஷகான்னு சொல்லிட்டார். சத்துவ உத்கர்ஷன் அர்த்தம் மனசோட ரொம்ப மேலான தன்மை. மனசுக்கு மேலான தன்மை எப்ப கிடைக்கும்? சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக மனசு பாத்தீங்கன்னா மேலான தன்மையை, சிறப்பான தன்மையை அடையும். எப்படி சிறப்பு? எந்த சலனமும் இல்லாம இருக்கிறது. மனசு சலனம் இல்லாம இருந்துச்சுன்னா ததக ஐகாகிரியம், மனசு பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்தை அடையும். ஏகாகிரம்னா என்னது? ஏதாவது ஒரு வஸ்துல, ஒரு நாமத்திலேயோ ஒரு ரூபத்திலேயோ சலனம் இல்லாம நிக்க வைக்கிறது நைஷ்சல்யம். நிச்சலனமா பாத்தீங்கன்னா அசைவில்லாம ஒரு வஸ்துல தொடர்ந்து நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும் ஏகாகிர சித்தம். அதனால அதிலிருந்து பாகிய இந்திரிய ஜெயக, உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா மனசு ஒண்ணுத்துல நிக்க நிக்க நிக்க. அதனாலதான் யாராவது கேட்டாங்கன்னா ஓங்காரத்தை நல்லா பண்ணுங்கன்ற. ஓங்காரத்தை பண்ண பண்ண இந்திரிய ஜெயம் உண்டாகும். ஏகாகிர சித்தம் அதிகமாக அதிகமாக இந்திரிய ஜெயம் உண்டாகும். அப்போ பாத்தீங்கன்னா நல்ல இந்திரிய ஜெயம் உண்டாகும். இந்திரிய ஜெயம் உண்டாச்சுன்னா தத்தக ஆத்ம தரிசன யோக்கியத்துவம். அதிலிருந்து நமக்கு என்ன உண்டாகும்னா ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கான யோக்கியத்தை உண்டாகுது. அது மட்டும் இல்ல, புருஷ சாட்சா்கார அருகத்துவம். இதுல கூட எங்கேயோ தப்பு இருந்துச்சு. சம்ஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா புருஷ சாட்சா்கார அருகா இருக்கணும், ஈ போட்டிருக்கு. அருகத்துவம் இருக்கணும், ஈ இருக்கு பாருங்க, அதை மாத்திருங்க. அருகத்துவம் தமிழ்ல சரியா இருக்கு. அப்ப புருஷ சாட்சா்கார அருகத்துவம்னா புருஷனை சாட்சா்காரம் பண்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சுக்கிறதுக்கு இப்பயே புரிஞ்சிருமே நமக்கு. சுத்தம் இல்லாம கூட பாத்தீங்கன்னா ஓஹோ நானும் ஆத்மாவா இருக்கேன், நான் பரமாத்மாவா இருக்கேன் போல இருக்கு, உபனிஷத்துல சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது இல்ல. ஆத்ம சாட்சா்காரம் அடையிறதுக்கான யோக்கியத்தையானது அருகத்துவம்னு சொல்றோம். அருகத்துவம்னா அருகதை. அந்த அருகதையானது பாத்தீங்கன்னா உண்டாகுது. எப்ப உண்டாகுது சாமி? தமம் உண்டானாதான். சமம், மனசோட சௌமனஸ்யம்ன்றது சமம். தமம் அப்படின்றது இந்திரிய ஜெயம். அதுக்கப்புறம் இந்த சமமும் தமமும் உண்டாச்சுன்னா என்ன உண்டாயிரும்? ஆத்ம சாட்சா்காரத்துக்கான யோக்கியத்தை உண்டாகும். சாதன சதுஷ்டயம் சமதமத்துல முடிஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் அதுக்குள்ள நடக்கும். அதுக்கப்புறம் தானி ஏத்தானி, இந்த இவைகள் எல்லாம் பரஸ்பர ஏத்தானி பரஸ்பர ஹேத்து ஹேத்துமத் பாவேன, காரிய காரண பாவம். ஹேத்து ஹேத்துமத்னா காரணம் காரியம், ஒண்ணுத்துக்கு காரணம் இன்னொன்னு. எது? முதல்ல சுத்தம், தேகத்துல சுத்தம் வரணும். தேகத்துல சுத்தம் பார்க்க பார்க்க என்ன நடக்கும்? அது காரணம். அதுல இருந்து காரியம் என்ன உண்டாகும்? தன்னுடைய தேகத்துல வைராகியம் உண்டாகும்.
தன்னோட தேகத்துல வைராக்கியம் உண்டாச்சுன்னா அது காரணம். அதனால என்ன உண்டாகும்? காரியம் என்னது? பிறர் தேகத்திலையும் வைராக்கியம் உண்டாகும். அப்போ காமம் பாத்தீங்கன்னா என்னுடைய தேகத்திலையும் பிறரோட தேகத்திலையும் காமம் போச்சு அப்படின்னா, வைராக்கியம் வந்துச்சுன்னா என்ன உண்டாகும்? சத்துவ சுத்தி. அந்த கரணம் காமம் இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சத்துவ சுத்தி. காமம் இல்லாத அந்த மனசு காரணமா இருக்கு. காரியம் என்னது? சௌமனசிய. மனசு நல்ல சாந்தமா இருக்கும், சுமனசு இருக்கும். அந்த சுமனசு இருந்துச்சு அப்படின்னா என்னாகும்? மனத்தெளிவு உண்டாச்சுன்னா மனத்தெளிவுல இருந்து ஏகாகிர சித்தம். அப்ப ஏகாகிர சித்தம் காரணம். அதுல இருந்து என்ன உண்டாகும்னா ஆத்மாவை தரிசனம் இந்திரிய ஜெயம். இந்திரிய ஜெயத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கான யோகியதை. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ஒண்ணு அப்படின்னு என்னது பலன் கிடைச்சுக்கிட்டே போகும். இது ஆத்ம தரிசனம் வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கு. அதனால சௌச்சம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பாத்தீங்கன்னா அதனால பாத்தீங்கன்னா சுத்தத்தை பாத்தீங்கன்னா பண்ணணும். ஆனா கூடவே என்னது என்னோட பாட்டி மாதிரி பண்ணக்கூடாது. என்னோட பாட்டிக்கு பாத்தீங்கன்னா வைராக்கியம் இருந்துச்சுன்னா ஒரு வைராக்கியம் இல்லை. நிறைய பாட்டிங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட வீட்டு பின்பக்கம் ஒரு டாக்டர் மாதிரி இருந்தாங்க. தனமாமி உங்கள இல்லை, இன்னொரு டாக்டர் மாதிரி இருந்தாங்க. உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க. ஐயோ அந்த மாமி பாத்தீங்க அப்படின்னா தொடவே விடாது, பக்கத்தே போக விடாது. வராதுன்னு. அப்ப எனக்கு ஊர்ல ஒவ்வொருத்தரையா பார்த்து எனக்கு அலுப்பாய் போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌச்சம் எதுக்காகனே யாருக்கும் தெரியாம போச்சு. நான் சொன்னேன்ல, ஆசனம் எதுக்குன்னு யாருக்கும் தெரியல. 30, 35, 40, 45 வருஷமா ஆசனத்தையே பண்ணிட்டு. ஆசனம் அதுக்கு இல்லப்பா. ஆசனம் பாத்தீங்கன்னா உடம்போட நாடிகளை தளர்வடைய வச்சு என்ன பண்ணும்? ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து தியானம் பண்றது. அதை விட்டுட்டு ஆசனத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி சௌச்சம் எதுக்குன்னு தெரியாம சௌச்சத்தையே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுக்குன்னே தெரியாம போயிடும்ல. சௌச்சம் எதுக்கு? தான் தேகத்திலையும் மற்றவங்க தேகத்திலையும் வைராக்கியம். வைராக்கியம் என்ன பண்ணணும்? அடுத்தடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்த ஸ்டெப் போகாம நீங்க அங்கேயே சௌச்சத்தை நின்றுட்டீங்கன்னா என்ன ஆகும்? வேஸ்டா போயிடும்ல. அதனால பாத்தீங்கன்னா சௌச்சத்தோட காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதோட 41வது சூத்திரம் முடிச்சது. நாளைக்கு 42 பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். நாராயண நாராயண. ஒரு முமுட்சுவா இருக்கணும்னா சதா பிரதிபக்ஷ பாவனை, தோஷம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாத்திலையும் தோஷம் பார்க்கணும். கையில தானை வச்சுக்கிட்டு தனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் மாயாமயம், தனக்கு அந்நியமா இருக்கிற எல்லாம் தோஷம்தான் பார்க்கணும். அப்பதான் வைராக்கியம் வரும். இல்லைன்னா வைராக்கியம் வரவே வராது. நீங்க எப்பெல்லாம் பிளஸ் பாக்குறீங்களோ எமோஷன்ல போய் மாட்டிக்குங்க. எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு அவஸ்தை. என்னது மாயான்றது எமோஷன் தான். எல்லாம் பவித்திரமா தெரியும், அப்பவித்திரம்னா பவித்திரமா தெரியும், அசௌச்சம்னா சௌச்சமா சுத்தமா தெரியும், மங்களமா தெரியும், அமங்கலம் எல்லாம் மங்களமா தெரியும். தேகம் அமங்கலம், ஜடம். ஆனா நமக்கு எப்படி தெரியும்? தேகத்தை பார்க்கும்போது சௌமியமா தெரியும். ஆஹா ஆனந்தமா இருக்கே அப்படின்னு. அதனால தோஷத்தை பாரு. அறிவோம் அறிவோம்.